நன்மைகள் நடக்கும் பொழுது நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற நாம் தீமை நடந்துவிட்டால் கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தேவனின் விருப்பமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனைகள், தப்பி பிழைக்க வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் முறுமுறுத்தார்கள். செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டு தப்பிச் சென்ற பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். ஆனால் யோபு வாழ்ந்திருக்கும் போதும் எல்லாவற்றையும் இழந்து தனியே நின்ற பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்த யோபுவின் வாழ்க்கையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஆகவே வாழ்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரியுங்கள். தடைகள் மாறி அற்புதங்கள் நடக்கும். தீமைகள் கூட நன்மையாக மாறும். தோல்விகள் ஜெயமாக மாறும். யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.